அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மே மாதம் 2025 வருடம் 6 முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த 6 முக்கிய கிரக பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு 12 ராசிகளுமே பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள், கிரக நிலை மாற்றங்கள், இதன் மூலம் ஏற்படுகிற சாதகமான பயன்கள், பாதகமான பயன்கள், மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். வாங்க நாம இப்போ அதை தொடர்ந்து பார்க்கலாம். மே மாதத்துல குரு, ராகு, கேது பயிற்சி, இந்த முக்கிய கிரக பயிற்சிகளுமே நடக்க இருக்கு. கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கை காரணமா 12 ராசிகள் மீதுமே தாக்கம் ஏற்படும். இந்த தாக்கம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் முன்னேற்றமா இருக்கும், யாருக்கெல்லாம் பாதகமான சூழலை உருவாக்கும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். மே மாதம் 2025 வருடம் 6 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அது என்ன கிரகம் அப்படிங்கறத பார்க்கலாம். புதன், குரு, சூரியன், ராகு, கேது, சுக்கிரன், இந்த 6 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதம் நடக்க இருக்கு. இதன் புதன் மாத தொடக்கத்துல மேச ராசிக்கும் பிறகு ரிஷப ராசிக்கும் பயிற்சியாக போறார். குரு மிதுன ராசிக்கும், ராகு கும்பத்தில், கேதுவும் சிம்ம ராசியில பயிற்சியாக போறாங்க. சூரிய பகவான் ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய வைகாசி மாதம் தொடங்கும். இந்த மாதத்துல 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற பதிவு நீங்க 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று 12 ராசி அன்பர்களும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 12 ராசிகளுமே முதலாவதா வரக்கூடியது இந்த மேசம் ராசி. மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணத்தை சரியா நிர்வாகம் செய்வதில் கவனம் தேவைப்படுது. பணியிடத்துல கடின உழைப்பு தேவைப்படும். உங்களோட பேச்சு மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவது அவசியம். உங்களோட நிலைமை 2ஆம் இடத்துல சற்று மேம்பட்டு காணப்படும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். மேலும் மேசராசி அன்பர்கள் உணவு விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல சிறிய முதலீடு செஞ்சாலுமே அதுல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். மேலும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிச்சு காணப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் முதல் பகுதி மங்களம் நிறைந்த ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதிக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களிடத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்க பெற போறீங்க. உங்களின் முக்கியமான பணிகளை சரியாக செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். திருமண முயற்சியில சில தடைகள் வரலாம், கவனமா இருங்க. அதே போல எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் புத்திசாலித்தனமா செயல்படுவது சிறப்பானதா இருக்கும். ஆரோக்கியத்துல நீங்க முழு கவனம் செலுத்துவது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதன் பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் சுபமானதாகவும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்களால் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மாத தொடக்கத்துல தொழில் அல்லது வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கு. வெளியில் செல்லும் போது உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நிதி நிலைமை சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். அதன் பிறகு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல் பகுதி ரொம்பவுமே சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலுமே நீங்க ரொம்பவுமே கவனமா எடுக்கிறது நல்லது. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வணிகத்தில் விரும்பிய நன்மைகளை பெறுவதற்கு நீங்க கூடுதலா முயற்சி செய்யணும். மேலும் இந்த மாதத்தில் உங்களோட தேவைகள் இலக்கை அடைய நீங்க கடினமா உழைப்ப கொஞ்சம் போடணும். எந்த ஒரு சூழலையுமே தைரியமாகவும் பொறுமையாகவும் கையாண்டா சிறப்பான பயன்களை பெற முடியும். அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உருவாகி இருக்கு. அதன் பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சிறப்பான ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நீங்க செய்து முடிக்க நினைச்ச வேலைகளை இந்த மாதம் சரியாக செய்து முடிச்சு காட்ட போறீங்க. மற்றவங்க கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய பண கொடுமை நீங்கும். இதனால நிம்மதி பெருமூச்சு விழக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கூட பிறந்தவங்க கிட்டயுமே நீங்க சுபம் மற்றும் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். இந்த மாதம் முக்கிய வேலைகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சிம்மராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும்.
அவசரப்பட்டு உங்களோட செயல்களில் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடாது. கடினமான நேரத்துல நண்பர்களின் ஆலோசனை பெறுவது ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கு. உறவுகளின் தவறான புரிதல் ஏற்படும், அதனால விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது நன்மையை உண்டாக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். அதன் பிறகு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கு. பணியிடத்துல மூத்தவங்க சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். உங்களோட வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வேலையை முடிக்கிறதுல சிரமங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கடின உழைப்பும் தேவைப்படும். இந்த மாதத்துல எந்த சூழலுக்கும் தேவையற்ற சச்சரவுகளை நீங்க தவிர்த்தால் நன்மை. உங்களோட உடல் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல நீங்க அதிகமா கவனம் செலுத்தணும். உங்களோட நேரத்தையும் சரி பணத்தையும் சரி சரியாக நிர்வாகம் செஞ்சா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் சிறப்பாக கவனம் செலுத்தணும். அதன் பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கடின உழைப்பால் மட்டுமே உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை நீங்க நிறைவேற்ற முடியும். வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். நெருங்கிய நண்பர்களுடன் உறவுகளை பேணுவதில் கவனமா இருக்கணும். உங்களோட உணவு மற்றும் செயல்பாடுகளையுமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். வியாபாரம் தொடர்பாக ஏற்றத்தாழ்வுகள் சூழல் உருவாகலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது பணத்தை நிர்வகிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பிற்பகுதி செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் புதிய வருமானம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அதன் பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மங்களகரமானதாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. பயணம் தொடர்பாகவும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும். உங்களோட குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களோட கருத்துக்களை கவனமா நீங்க எடுத்து வைக்கணும். இல்லைன்னா உங்களோட நல்ல பெயர் குறைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியம் சற்று பலவீனமா இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வீடு பழுது பார்க்கறது, வீட்டின் செலவுகள் என கொஞ்சம் பண இழப்பு ஏற்படும். இந்த மாதத்துல தொழில் வணக்கம் தொடர்புகள் சிறப்பானதா இருக்கும். வேலை தொடர்பான வாய்ப்புகளுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்துல உறவுகள் சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். அதன் பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் சுகமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களோட நேரத்தையும் சரி பணத்தையும் சரி சரியா நிர்வாகம் செஞ்சா எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை நீங்க பெற முடியும். வீடு மனை தொடர்பான தகராறுகள் தீரும். புதிய சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்து விற்கிறது தொடர்பாக நல்ல ஒரு லாபமும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய யோகமும் உண்டாகும். இந்த மாதத்துல தைரியமா செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். குடும்பத்தில் இருக்கவங்க கூட இன்ப பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல பெற்றோர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. தொழில் வணிகத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அதன் பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. உங்களோட வேலையை தள்ளி போடும் பழக்கத்தை விடுத்து சரியா திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை அடைய முடியும். அதே போல உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாட்டில் கண்ணியமா நடந்துக்கோங்க. உங்களோட வேலையை தடுக்க அல்லது அவமதிக்க முயல்பவங்க கிட்ட இருந்து நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களோட வேலையில எதிர்பார்த்த வெற்றி பெற நீங்க கூடுதலா கொஞ்சம் கடின உழைப்பு போடணும். பண பரிவர்த்தனை விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஆபத்தான திட்டங்கள் பண முதலீடுகள் முதலியவை செய்யும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அதன் பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சோவுக்கும் நிறைந்த ஒரு மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு சூழல்களையுமே சமநிலையை பேண முடியாது. உங்களோட புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பால் நீங்க நினைச்ச இலக்கை உங்களால் அடைய முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். பணியிடத்திலையும் சரி மற்ற குடும்ப விஷயத்திலும் சரி எதிரிகளின் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். குடும்ப விஷயத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை மூன்றாம் நபர்கள் கிட்ட யாருக்காகவும் எதற்காகவும் ஆலோசனை கேட்காதீங்க. உங்களோட திட்டங்களை மற்றவங்க கிட்ட கட்டாயம் நீங்க பகிர்ந்து கொள்ளவே கூடாது. குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் மனிதம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குழப்பமான மனநிலை வரலாம். அந்த நேரத்துல நலம் விரும்பிகளின் ஆலோசனை பெற தவறிடாதீங்க. வாழ்க்கை துணையுடன் உறவு சுமூகமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். அதன் பிறகு மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அவசரப்பட்டு உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. குடும்பம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். உங்களோட வேலையில வெற்றி பெற அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக நீங்க கடின உழைப்பையும் முயற்சிகளையும் போடுறது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவன சிதறல் ஏற்படலாம். குழந்தைகள் தொடர்பாக பெரிய கவலை உங்களுக்கு தொந்தரவு தரலாம். மாத பிற்பகுதியில் மற்றவங்களோட தூண்டுதலின் பெயரில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. மேலும் காதல் உறவுகளை கவனமா இருக்கணும். உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காதல் அல்லது திருமண வாழ்க்கையில உங்களோட துணைக்கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நன்மையை கொடுக்கும்.
இந்த பதிவு 12 ராசி அன்பர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.